இந்தியாவின் தலைநகரை அதிர வைத்த கேங்ஸ்டர் திருமணம். திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நேரடியாக திருமண மண்டபத்திற்கு வந்த பிரபல தாதா. அவரை விட பிரபலமான தாதாவான ரிவால்வர் ராணியை மனம் முடித்த அதிர வைக்கும் நிகழ்வு. ஃபுல் அலர்ட்டில் துப்பாக்கி முனையில் பலத்த பாதுகாப்பு. 39 வயதுக்குள் இவ்வளவு பெரிய தாதாவாக ஒரு பெண் உருவானது எப்படி? டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் சுமார் 30க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளில் ஈடுபட்டவர் என்று அவர் பற்றிய தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுபான வியாபாரிகளிடம் பணம் பறிப்பதில் வல்லவர் என்றும் சொல்கிறார்கள். ஹரியானாவில் பிரபல கேங்ஸ்டராக அறியப்படும் லாரன்ஸ் பிஸ்னோவின் நெருங்கிய கூட்டாளி இவர். அதேபோன்று ராஜஸ்தானில் லேடி டான் மற்றும் மேடம் மீன்ஸ் என்று பிரபலமாக அறியப்படுபவர்தான் ரிவால்வர் ராணி என்கிற அனுராதா சௌத்ரி. இவரும் கொலை, கொள்ளை, கடத்தல்களில் ஈடுபட்டவர் என ஏராளமான வழக்குகளை சுமந்து ஏராளமான முறை சிறை தண்டனையையும் அனுபவித்தவர். காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளியாகவும் இருந்து வந்தவர். ஒரு சாமானிய அரசு அதிகாரியின் மகளாக பிறந்த அனுராதா சௌத்ரி கணினி துறையில் பட்டம் பெற்றவரா. இவரது முதல் திருமணம் தீபக் மின்ஜ் என்பவருடன் நடந்து இருவரும் செய்த பிசினஸில் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்ததால் அனுராதாவின் வாழ்வு தாதா வரை அவரை இழுத்து வந்ததாக கூறுகிறார்கள். மேலும் அவர் தனது பாதுகாப்பிற்காகவும் மேலும் அவர் கொலை செய்வதற்கு துப்பாக்கிகளை கையாள்பவர் என பிரபலமாக அறியப்பட்டதால் அவர் மீது ஏராளமான வழக்குகளும் பதியப்பட்டதால் அனுராதா ரிவால்வர் ராணியாக மக்கள் முன்பு அறியப்பட்டார். இதற்கிடையேதான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சஹரன்பூரில் வழக்கு ஒன்றில் கலா ஜாதேடியும் அனுராதாவும் ஒன்றாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனராம். அப்போதுதான் அவர்களுக்குள் காதல் மலர்ந்திருக்கிறது. பின்னர் அனுராதாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாதேடிக்கு மனிதாபிமான அடிப்படையில் டெல்லி நீதிமன்றம் அவரின் திருமணத்திற்காக 6 மணி நேரம் மட்டும் பரோல் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. அவர்கள் இருவருக்கும் ஏராளமானோர் பகை இருப்பதால் பழிக்கு பழி கொலை சம்பவங்கள் நடந்தேறலாம் என்ற நிலையில் டெல்லியில் உள்ள துவாரகா செக்டார் 3இல் பிரம்மாண்ட திருமண மண்டபம் ஒன்றில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நேரடியாக ஜாதேடி திருமண மண்டபத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு வந்தார். அந்த திருமண அரங்கை சுற்றிலும் 250க்கும் மேற்பட்ட காவலர்கள் துப்பாக்கியுடன் குவிக்கப்பட்டனர். டெல்லியின் சிறப்பு காவல்துறையின் மேற்பார்வையில் அந்த ஜோடிக்கு கோலாகலமாக திருமணம் நடந்து முடிந்தது.